நம்ம எங்க இருக்கிறோம்னா சபரிமலை சன்னிதானத்திலிருந்து 300 அடி தூரத்துல அமைந்துள்ள இருக்கிற ஒரு மாளிகைபுரம். இந்த மாளிகைபுரத்துல தான் இருக்கும். அந்த மாளிகைபுரத்துல இருந்து அந்த சன்னிதானத்திலிருந்து அங்க இருந்து சன்னிதானத்துல முடிந்து வரக்கூடிய பக்தர்கள் நேரா இந்த நடைபாதை வழியா நேரா மாளிகைபுரத்துக்கு வருவாங்க. இப்போ நம்ம என்னன்னா மாளிகைபுரத்துக்கு நம்ம போறோம். அங்க போய் என்னென்ன சாமிகள் இருக்காங்க, பின்ன அப்புறம் என்னென்ன வழிபாடுகள் அங்க இருக்கு, என்னென்ன சிறப்பம்சங்கள் அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ நேரடியாக போய் பார்ப்போம். நடைபாதையை முடிச்சுட்டோம். நடைபாதையை முடிச்சு அதாவது மாளிகைபுரத்து அதுக்கு உள்ள அந்த மலை வளாகத்துக்குள்ள இருக்கு. அந்த வளாகத்துக்கு உள்ள வந்தவொடனே பார்க்கறது என்னன்னா இடது பக்கத்துல இருக்கக்கூடியது கடுத்த சுவாமி. இந்த சுவாமியோட கோவில் தான் இந்த இருக்குது. இந்த சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமின்னு சொல்றாங்க. இங்க இங்கெல்லாம் சாமி தரிசனம் இங்கேயும் சாமி தரிசனம் முடிஞ்சது தான் அடுத்த மணிமண்டபத்துக்கு போறாங்க. நம்ம இப்ப அடுத்த மணிமண்டபத்துக்கு போய் பார்க்கலாம். நவக்கிரகங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கும். இங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல பக்தர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் இங்க இருக்கிறாங்க. இங்க அருகில தான் நவக்கிரகங்கள் இருக்குது. அதே போல இந்த இடத்த ஃபுல்லா பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் சுற்றி வந்து வணங்குவாங்க. இதுக்கு வலது பக்கம் அடுத்தது காட்டு தேவதைகள் நாக எச்சியும் அமைந்திருக்காங்க. அதே போல இந்த நவக்கிரகங்கள் நாக எச்சிகள் எல்லாத்துக்கும் மஞ்சள் தூவி வழிபாடு வளர்வது வழக்கமாக இருந்து வருகிறது. மஞ்சள் மாதா கோவில் எளிமையாக காணப்பட்டாலும் வெகு அழகாக நேர்த்தியாகவும் இது உள்ள ஒரு அழகான கோவிலாகும். இந்த மஞ்சள் மாதாவின் வரலாறு மிகவும் சுவையான ஒரு வரலாறு. மகிழ்ச்சி என்ற அரக்கியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிழ்ச்சியின் உடலிலிருந்து லீலா என்ற தேவதை போன்ற பெண் ஒருத்தி வெளியே வந்து ஐயப்பனை வணங்கி, நான் உங்கள் மூலம் சப விமோசனம் அடைந்தேன் என்றும் என் சாபம் நீங்குவதற்கு நீங்கள் காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வர வேண்டும் என்று என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினார்கள். ஐயப்பனிடம் அதே போல ஐயப்பர் அவரிடம் கூறும்போது, நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியா இருப்பதாய் சத்திய பிரமாணம் செய்துள்ளேன் என கூறி அந்த பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்து கோவிலின் இடப்புறம் மாளிகைபுரத்து அம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்ம இப்போ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்து எங்க போறோம்னா மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தில் போய் அதே போல மகர விளக்கு அந்த டைம்ல வரக்கூடிய திருவாபரண அந்த பெட்டிகள்லாம் அந்த மாளிகைபுரத்துல தான் அந்த மணிமண்டபத்துலாம் வைப்பாங்க. அது போக என்னன்னா பந்தல ராஜாக்கள் இந்த மாதிரிலாம் இங்க வந்து அந்த மகர விளக்கு அந்த டைம்ல இங்க வந்து தாங்குவாங்க. அந்த இடத்துக்கு போறோம். இப்போ போய் அந்த இடத்துல போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். மணிமண்டபம் இந்த இடத்துல தான் மகர விளக்குக்கு அந்த டைம்ல திருவாபரண பெட்டியும் இங்க தான் கொண்டு வருவாங்க. அதே போல இந்த ஒரு இடம் மிக ஒரு அழகான இடம். அதே நம்ம போய் பார்க்கலாம். இன்னொரு இடம் என்ன, ஒரு முக்கியமான இடம் பின்னாடி இருக்கு. இந்த பந்தல ராஜா அந்த ஒரு இடம், அந்த ஒரு வீடு, அந்த ஒரு இடம். அங்கதான் பந்தல ராஜாக்களின் குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் இங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க மகர விளக்கு அந்த டைம்ல. தொடர்ந்து அடுத்தடுத்ததுக்கு நம்ம அந்த உள்ள சிறப்பம்சங்களையும் போய் நம்ம போய் பார்க்கலாம். அதாவது சபரிமலையில் நடை மூலமாக பக்தர்கள் வந்து இங்க அதாவது மாளிகைபுரத்துக்கு வருவாங்க. இந்த மாளிகைபுரத்துல பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு. அதை நம்ம முன்கூட்டியே பார்த்தோம். தொடர்ந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா மாளிகைபுரத்து அதுக்குள்ளாதான் நின்று இருக்கோம். இந்த மாளிகைபுரத்துல இந்த சன்னிதானம் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு சன்னிதானம். இந்த சன்னிதானம் தான் ஐயப்பர் மாளிகைபுரத்தம்மன்னு இங்க திருப்பாலிக்குன்னு என்று சொன்னாங்க. அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் பக்தர்கள் தேங்காய்களை வழிபட்டும் அதே போல மஞ்சள்கள் அதாவது
இந்த சன்னிதானம் முழுவதும் மஞ்சள் தூள்களால் மஞ்சள் தூள்களை தூக்கி இந்த மாதிரி வழிபட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு பல்வேறு திருமண தடைகள் மற்றும் பெண்களுக்கான சகல நோய்கள் இந்த மாதிரி தீரும் என்பது அவங்களோட நம்பிக்கையாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இங்கிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சபரிமலை தொடர்ந்து இங்கிருந்து வருகிற சபரிமலை சன்னிதானத்திலிருந்து வந்து இங்கே அதாவது அங்கிருந்து வந்து அதாவது இந்த மாளிகைபுரத்திற்கு வந்து இங்கே பல்வேறு பூஜைகள் மற்றும் அங்கே வந்து மாளிகைபுரத்தின் அம்மனை வணங்கி இங்கிருந்து வழிபட்டு இங்கே செல்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.